நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை உண்டியில் வைத்தடி போட்டுகின்றேன். என ஈன்ற பெற்றோரையும் எனக்கு கல்வி தந்த குருமார்களையும் வணங்கி கொண்டு சன்னதி முருகனுடைய திருவருள் கடாட்சம் நிரம்பிய இந்த ஆச்சிரமத்தை வழிநடத்துகின்ற ஐயா அவர்களுடைய மலர்பாதங்களை வணங்கி இங்கே அணுக்கத் தொண்டர்களாக கடமையாற்றுகின்ற இளைஞர்களுக்கும் எங்களுடைய பேரவை உறுப்பினர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை கூறிக்கொண்டு மகாபாரதம் தொடர் சொற்பொழிவின் ஒரு பகுதியை இன்றைக்கு ஆரம்பிக்கின்றேன். நீண்ட ஒரு வரலாறு இந்த மகாபாரதம். நீண்ட காலமாக இந்த வரலாறு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நானும் இந்த வரலாற்றை கொஞ்சம் வேகமாக நகர்த்த வேண்டும் என்று புறப்பட்டால் அது நகருவதாக இல்லை. ஏன்னா மகாபாரதம், அதான் அதுக்கு பேரே வைத்தார்கள் மகாபாரதம். அது ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒவ்வொரு விடயத்தை உட்பொருளாக வைத்து கொண்டு போவார். அதான் இன்னைக்கும் மகாபாரதமும் ராமாயணமும் எங்களுடைய 2 கண்களாக போற்றப்படுகின்றன. அதற்கு காரணம் ராமாயணம் வாழ்க்கையை சொல்லி தந்தது. நாம் எப்படி வாழ வேண்டும், ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற அடிப்படையிலே வாழ்வது எப்படி என்பதை நமக்கு காட்டி தந்தது பரந்தாமனுடைய ஒரு அவதாரமாகிய ராம அவதாரம். தர்மத்தின் வாழ்வதனே சூது கவ்வும், தர்மம் மறுபடியும் வெல்லும். இந்த தத்துவத்தை அதே பரந்தாமன் கண்ணனாக வந்து நின்று காட்சி கொடுத்து நமக்கு உபதேசம் பண்ணியதுதான் இந்த மகாபாரதம் என்கிற கதை. நடந்ததா நடக்கவில்லையா என்கிற ஆராய்ச்சிகளுக்கெல்லாம் அப்பால் இந்த 2ம் நம்மை வாழ்வாங்கு வாழ வைக்கும். அதுதான் அந்த 2 இதிகாசங்களுடைய உண்மையான அந்த வடிவம். நம்மை வாழ வைப்பதற்காக நம்முடைய பெரியோர்களாலே சொல்லப்பட்ட 2 கதைகள். மகாபாரத கதையிலே சென்ற நிறைவு சொற்பொழிவிலே சுமத்திரை திருமணம் என்கிற பகுதியை பேசி முடித்திருந்தேன். இங்கே துவாரகையிலே இருந்து சுமத்திரையை திருமணம் செய்து கொண்டு அர்ஜுனன் இந்திரபிரதத்துக்கு வந்து சேர்ந்தான். சண்டைகளை எல்லாம் சமாதானமாக்கி, கண்ணன் நினைத்தால் சண்டையும் உருவாக்குவான், சமாதானமும் பண்ணுவான். இதான் அந்த பரந்தாமனுடைய வரலாறு. இந்த திருமணத்திலே குழப்பம் ஏற்பட வேண்டும் என்று நினைத்தவனும் அவன்தான். அந்த குழப்பத்தை சமாதானப்படுத்தி அண்ணாவை கொண்டு வந்து இந்திரபிரசத்திலே கொண்டு வந்து இறக்கி விட்டவனும் அவன்தான். 2மே அவன்தான். அதான் பகவத்கீதையிலே பின்னாலே சொல்லுவான், நானாக இருப்பேன். எங்கே எடுத்தாலும் அந்த இடத்திலே நானாக இருப்பேன் என்பது கண்ணனுடைய கீதை உபதேசம். பின்னாலே வரப்போகிற விடயம். இந்திரபிரசத்திலே எல்லாரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். உபபாண்டவர்கள் என்று சொல்லப்படுகின்ற 5 திரௌபதிக்கு 5 உருவாக்கப்பட்ட 5 குழந்தைகள். அதேபோல அர்ஜுனன் சுமத்திரை திருமணத்தினாலே சுமத்திரையினுடைய வயிற்றிலே இருந்து கிடைத்த ஒரு பெரிய வீரமுத்து அபிமன்யு. இவர்கள் எல்லாம் இந்த பாரதத்திலே பிறந்தார்கள். அந்த பிறப்பு வரலாற்றை மட்டும் சுருக்கி கொண்டு அங்காலே செல்லுகின்றேன். இந்த சுமத்திரை கருவுற்றிருந்த பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு விடயம் நடந்தது. இது பின்னாலே யுத்தத்திலே வருகின்ற ஒரு முக்கியமான விடயம். கண்ணன் என்ன செய்கிறான், சுமத்திரை கருவுற்ற நிலையிலே நித்திரை கொள்ளுகின்றாள். அந்த கண்ணன் வந்து அந்த கருவுக்கு உபதேசம் பண்ணினான் என்று ஒரு வரலாறு இருக்கிறது. அந்த உபதேசத்திலே யுத்த தர்மங்களை எல்லாம் அந்த குழந்தைக்கு சொன்னதாகவும், அதிலே சக்கராயுதம் என்று சொல்லப்படுகிற அந்த படை அணி, இன்றைக்கி நாம் இந்த இராணுவ அமைப்புகளை பற்றி எழுதப்பட்டிருக்கிற புத்தகங்களை எல்லாம் வாசிக்கிற பொழுது யுத்தத்துக்கு எப்படி அந்த வியூகம் அமைப்பது என்பதை பற்றி பெரிய பெரிய புத்தகங்கள், பல நூல்கள் உருவாக்கப்பட்டிருக்கிற அந்த நூல்களை எல்லாம் வாசித்து பார்த்தீர்களே. ஆனால் நான் ஒரு சிலவற்றை பார்த்த இடத்திலே நான் சொல்லுகின்ற கண்டுபிடித்த அல்லது சொல்லப்பட்ட விடயம் என்ன என்றால், இந்த மகாபாரதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த படையணி அமைப்பு முறையை இவர்கள் அப்படியே பின்பற்றுகிறார்கள். இது கண்கூடாக நடக்கிற ஒன்று.
மறைந்திருந்து தாக்குவதாக இருந்தாலும் சரி, நேரடியாக தாக்குவதாக இருந்தாலும் சரி, பெரிய படை கொண்டு தாக்குவதாக இருந்தாலும் சரி, மகாபாரதம் தான் வழிகாட்டுகிறது. அதில் சக்கராயுதம் என்று சொல்லப்படுகிற ஒன்று பின்னாலே யுத்தத்திலே பேசப்பட போகிற ஒரு பிரதான விடயம். கண்ணன் இங்கே கருவுக்கு உபதேசம் பண்ணான் என்று வரலாறு வருகிறது. அந்த சக்கராயுதத்தை பற்றி சொல்லுகிற பொழுது அந்த சக்கராயுதத்தை உடைத்து கொண்டு உள்ளே நுழைவது எப்படி என்று கண்ணன் சொல்லுகிறான். ஆனால் அவனுடைய சூது அங்கே வெளிப்பட போகிறது. என்னென்னால் வெளியாலே எப்படி வருவது என்பதை சொல்லாமல், இதான் கண்ணனுடைய வேலை. அவனுடைய நோக்கம் என்ன? பூமிபாரம் தீர்க்க வேண்டும் என்று வந்து தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற அந்த நிலைப்பாட்டோடு வந்து இறுதியிலே மிகப்பெரிய கொலை களமாக மாறிய இடம் குருஷேத்திரம். அங்கே சக்கராயுதம் அமைக்கப்பட்டிருக்கிறது. சக்கராயுதத்தை உடைத்து கொண்டு உள்ளே போகின்ற ஆற்றல் 2 பேருக்கு தான் இருக்குது. பின்னாலே ஒரு ஒன்று அர்ஜுனன், அடுத்தது அபிமன்யு. இந்த அபிமன்யுவுக்கு கருவிலே இருக்கிற பொழுதே இந்த உபதேசம் கிடைக்கிறதான். ஒரு பெண் கருவுற்றால் அவளுக்கு நல்ல நல்ல விஷயங்களை சொல்ல வேண்டும். இன்னைக்கு நாம் ஏன் இவ்வளவு சிக்கலுக்கும் சில்லடிப்புக்கும் உள்ளாகி இருக்கிறோம் என்றால், கருவுற்ற பெண் கேட்கிறது என்ன அல்லது அவள் பார்க்கறது என்ன? இந்த டிவியையும் இந்த டெலிஃபோனையும் விட வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த காலத்திலே ஒரு பெண் கருவுற்றுட்டால் காலையில் எழும்பி நல்ல கடவுளுடைய படங்களை அல்லது நல்லவர்கள் பெரியவர்களுடைய படங்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். அது அப்படியே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த கருவினுடைய வளர்ச்சிக்கு உதவும் என்று சொல்லுவார்கள். நடைமுறையிலே இது பலர் செய்து காட்டியிருக்கின்றார்கள். இங்கே கண்ணன் அந்த கருவுக்கு உபதேசம் பண்ணுகிறான் என்று வருகிறது. இதனால தான் சொல்கிறது, இப்போ எல்லாம் நம்முடைய நாட்டிலே நாங்களெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லை. எங்களோட காலத்திலே நாங்கள் கேள்விப்பட்டே இருக்க மாட்டோம் கருத்தரிப்பு மையம். இந்த கருத்தரிப்பு மையம் என்றது என்னுடைய வாழ்க்கையிலே நான் கேட்டதே கிடையாது. இங்கே உள்ள பெரியவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது இயற்கை, கடவுளை நினைத்தார்கள், இறைவன் கொடுக்கிற வரம் என்று நினைத்தார்கள். இன்றைக்கி வரம் விஞ்ஞானமாக மாறிவிட்டது. விஞ்ஞானமாக மாறி எங்கேயோ போய்கொண்டிருக்கிறது. அது ஒரு பக்கம், அது ஒரு பக்கமாக போய்கொண்டிருக்கிறது. அந்த குழந்தை கரு விட்டுட்டா வீட்டில் இருக்கிற வயது போனவர்கள் பெரியவர்கள் அந்த பெண்ணுக்கு நல்ல நல்ல விஷயங்களையெல்லாம் சொல்லிக் கொடுப்பார்கள். ஆரோக்கியமாக சாப்பாடு கொடுக்கறது மட்டுமல்ல, ஆரோக்கியம் அந்த குழந்தைக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த விடய காரணங்களில் இருக்கின்றது. அதையெல்லாம் சொல்லிக் கொடுப்பார்கள். அந்த பெண் கூட நல்ல புத்தகங்களை எடுத்து படிப்பாள். அப்படி தான் அந்த கரு வளர்ந்தது. கருவனுடைய வளர்ச்சி அப்படி தான். அந்த குழந்தைகள்லாம் நல்ல குழந்தைகளாக சமூகத்துக்கு பயன்பட்டிருக்கின்றது. அப்துல் கலாம் தன்னுடைய நூலிலே சொல்லுகிறார், தன்னுடைய தாயார் அவ்வளவு கஷ்டத்திலேயும் குர்ஆன் ஓதுவாராம். அவர்களுடைய இஸ்லாமிய நூல். அந்த குர்ஆன் ஓதுவாரெல்லாம் தான் சின்ன பிராயத்தில் இருக்கக்குள்ள அதை கேட்டேன் என்று சொன்னார். அதோடு அவர் சொல்லியிருக்கிற ஒரு குறிப்பு, அம்மாவை பற்றி சொல்லுகிற பொழுது அவர் திருக்குறளை நன்கு பாடுவார் என்று ஒரு குறிப்பு சொல்லுகிறார். இஸ்லாமிய பெண், ஒரு இஸ்லாமிய பெண் திருக்குறளை பாடுவாள் என்று சொன்னால், அப்துல் கலாம் இந்திய ஜனாதிபதியாக இருந்து அந்த ராஷ்டிரபதி பவனில் இருந்து வெளியேறுகிறார். ஒவ்வொருத்தரும் போகிற பொழுது லொரி கணக்கில் பொருட்களை கொண்டு போவார்களா. அது பெரிய சரித்திரம், அது வேணாம். அவர்களுக்கு கிடைத்த பொருட்கள் எல்லாவற்றையும் பெரிய லொரிகளில் எல்லாம் ஏற்றி தான் வீட்டை கொண்டு போகிறதாம். அப்துல் கலாம் அந்த ராஷ்டிரபதி பவனில் இருந்து கொண்டு போனது 2 புத்தகங்கள். ஒன்று பகவத்கீதை, அடுத்தது திருக்குறள். இந்த 2 நூல்களை மட்டும் எடுத்துக்கொண்டு வெளியால் வந்தாராம். மற்ற அத்தனை பொருட்களையும் அந்த ராஷ்டிரபதி பவனை விட்டு வந்தார் என்று வரலாறு இருக்கிறது. இப்போ இந்த கதைகளை எல்லாம் சொன்னால் நம்முடைய இளைஞர்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால், அப்துல் கலாமை போல முட்டாள் இந்த உலகத்திலேயே இருக்க முடியாது. எவ்வளவு பொருட்களை கொடுத்துருப்பார், அவருக்கு வேண்டிய பொருட்கள் எவ்வளவு, அதையெல்லாம் கொண்டு வந்து மார்க்கெட்டில் விற்றா கோடிக்கணக்கில் காசு வரும். இந்த மனிதன் இந்த 2 புத்தகத்தையும் தூக்கிக்கொண்டு வந்தார் என்று வரலாறு கிடக்கிறது என்று சிரிப்பார்கள். இன்றைக்கி அப்படித்தானே இருக்கும். எல்லாவற்றையும் நாம் செய்கிறதெல்லாம் அப்படித்தானே. உடனே சிந்திச்சு சரியானதில் யோசிக்கிறது இல்லை. குழந்தை வளர்ப்பு முக்கியம். அந்த குழந்தை வளர்ப்பிலே தவறு செய்தால்
அது பின்னாலே ஒரு பெரிய அனர்த்தத்தை ஏற்படுத்தும் என்பதை மட்டும் மனதுக்குள்ளே வைத்துக் கொள்ளுங்கள். கண்ணன் கூட சூழ்ச்சி தானே செய்கிறான். சக்கர வியூகத்துக்குள்ளுக்கு போகிறதுக்கு வழி சொல்லி கொடுக்குறான், உபதேசம் பண்ணுறான். ஆனால் உள்ளுக்கு போனவன் வெளியால் வருவது எப்படி என்பதை சொல்லிக் கொடுக்க மறக்கிறான். அதனாலே தான் பின்னாலே யுத்தத்திலே அபிமன்யு சக்கர வியூகத்தை உடைத்து கொண்டு உள்ளுக்கு போவான். ஆனால் வெளியே வர முடியாமல் அங்கே சூதினாலே கொல்லப்படுகிறான். இந்த வரலாறுகள் எல்லாம் இது நமக்கு சொல்லுவது அதுதான். அப்படியாக சுபத்திரை ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் அபிமன்யு. இன்பமாக இந்திரபிரஸ்தம் போகிறது. கண்ணன் வந்தான் தன்னுடைய நண்பனுடைய சந்திப்பதற்கு. அர்ஜுனனும் கண்ணனும் இந்திரபிரஸ்தத்திலே இருந்து நட்போடு பழகுகிறார்கள். கார்காலம் என்று சொல்லப்படுகிற இளவேநீர் காலம் வந்தது. இப்போ வரையறுத்து சொல்ல முடியாது. அந்த காலத்தில்னா மார்கழி பிறந்தால் கார்காலம், சித்திரை வந்தால் கோடை. இப்போ எல்லாம் காலம் மாற்றம் மாறி இயற்கையெல்லாம் மாறி போச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவள் இருக்கிறது கார்காலம். கார்காலம் என்று சொல்லப்படுவது ஒரு வசந்த காலம். மழை பெய்கிறது மட்டுமல்ல, மரங்கள் எல்லாம் பூத்து குலுங்கும், தென்றல் காற்று வீசும். அப்படிப்பட்ட ஒரு வனப்பான காலம் இளவேனில் காலம் என்று சொல்லப்படுகிற கால்காலம். தமிழ் இலக்கியங்களில் இந்த கார்காலத்தை பற்றி பல புலவர்களும் பலவிதமாக பேசியிருக்கிறார். அந்த கார்காலத்திலே கூடுதல், அந்த கார்காலத்திலே ஊடல், அந்த கார்காலத்திலே நண்பர்கள் கொள்ளுகின்ற உறவு எல்லாம் தமிழ் இலக்கியங்கள் முழுவதும் பேசப்பட்டிருக்கிற விடயன். இங்கே ரெண்டு நண்பர்கள், கண்ணனும் அர்ஜுனனும், இளவேநீர் காலம் வந்ததை மகிழ்ந்து கொண்டு ரெண்டு பேரும் உரையாடுகிறார்கள். நம்முடைய மக்கள், இது ஒரு மகாபாரதத்திலே உள்ள சிந்தனைக்கு தேவையான ஒரு விடயம். நம்முடைய மக்கள் இந்த இனிய கார்காலத்தை மகிழ்ச்சியாக கழிக்க வேண்டும். இதுக்கு நாம் வழிகாட்ட வேண்டும். இதான் அந்த பெரியவர்களுடைய வேலை அல்லது தலைவர்களுடைய வேலை, மக்களுக்கு வழிகாட்டுறது. மக்களை கொண்டு குழிக்குள்ளே விழுத்துறது இல்லை. இந்த கண்ணனும் அர்ஜுனனும் சிந்திக்கிறார்கள், நாம் மக்களுக்கு வழிகாட்ட வேண்டும். இந்த கார்காலத்தை எப்படி மகிழ்வாக கழிப்பது. ஏன்னா 365 நாள், இந்த 365 நாள் உழைப்பு 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 என்கிற சிந்தனை. அதுவும் பெண்களை பொறுத்த மட்டிலே நான் சொல்லுவேன், முந்தி, இப்போ இல்லை, அதுவும் இல்லை, போச்சு. பெண்களை பொறுத்த மட்டும் 365 நாளும் வீட்டு வளவை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. வளவை சுற்றி சுற்றி வருவார்கள், தவிப்பார்கள். அதுதான் அவர்களுடைய தொழில். அது இட்ட கடமையாக அவர்கள் செய்தார்கள், மனப்பூர்வமாக செய்தார்கள். ஒரு பெண்ணும் மனச்சஞ்சலத்தோடு இந்த காரியங்களை செய்தது கிடையாது. எப்போ இந்த மனச்சஞ்சலத்தோடு செய்ய புறப்பட்டார்களோ அப்போவே வந்தது வில்லங்கம், விவாகரத்து போய்கொண்டிருக்கிறது. சென்ற வாரம் கூட என்னுடைய ஒரு நீதிபதி அவர்கள் எனக்கு சொன்னார்கள், அந்த காலத்திலே சார் யாழ்ப்பாணத்திலே காணி வழக்கு தான் அதிகம். அதான வழக்கம், காணி வழக்கு தான். இவர் அவற்றை வேலி, அவர் இவற்றை வேலிக்கு அடிபடுவார்கள் வழக்கு. இப்போ காணி வழக்கு குறைந்து விட்டது, விவாகரத்து வழக்குத்தான் அதிகரித்திருக்கிறது என்று அவர் குறிப்பு சொன்னார். என்ன நடந்தது? அதுக்கு காரணம் இதான். அந்த பெண்கள் தன்னுடைய அந்த கடப்பாட்டை கடமை என்று நினைத்து மனப்பூர்வமாக செய்யணும். அதுபோல ஆண்களும், ஆண்களுக்கு சலுகை என்பது இல்லை. அவர்களுக்கிட்ட கடமையை அவர்கள் மனப்பூர்வமாக செய்ய வேண்டும். இந்த ரெண்டும் பிழைக்கிற பொழுது தான் பாருங்கள் இந்த முரண் வரும். ரெண்டும் பிழைக்கிற பொழுது முரண்பாடு வந்துடும். முரண்பாடு வந்தால் என்ன வழி? யாராவது ஒருவர் விட்டு கொடுக்க வேண்டும். விட்டு கொடுத்து போகிறது தான் தமிழன் வாழ்விலே கண்ட வாழ்க்கை முறை. தமிழனுடைய வாழ்க்கை முறையின் சிறப்பு என்ன என்று கேட்டால், என்னை பொறுத்த மட்டும் பல சிறப்புகள் இருந்தாலும் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே விட்டு கொடுப்பு என்கிற ஒன்று வந்தால்தான் அது வீடாக இருக்கும். அல்லாவிட்டால் அது காடாக மாறிடும். இதான் நம்முடைய பண்பாட்டு முறை. எல்லாம் மகாபாரதத்திலே பார்க்க எத்தனை முரண்பாடுகள் வருகிறது. இனிதான் வரப்போகுது நிறைய முரண்பாடு. அப்போ கண்ணன் சொன்னான், இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் இருக்க வேண்டும். 365 நாளும் ஒரே மாதிரி இருக்கிறார்.
நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ இவ்வளோ மழையெல்லாம் பெய்து கொண்டிருக்கிறது, நீங்கள் எல்லாம் புறப்பட்டு சன்னதி யானை சந்திக்க வேணும்னு இங்கே பாருங்கன்னா அது மனதுக்கு ஒரு மகிழ்வு, ஒரு மனதுக்கு ஒரு மகிழ்வை ஏற்படுத்துகிற ஒரு நிகழ்வு தான். அதுபோல் கண்ணன் சொல்லுகிறான், சோலைகள் எல்லாம் நம்முடைய பிரதேசத்திலே இருக்கிறது, இந்த சோலைகளிலே போய் மக்கள் மகிழ்வாக காலத்தை கழிக்கிறது போல ஏற்பாடு செய்ய வேண்டும். அதுக்கு என்ன வழி? முதல் நாங்கள் புறப்படுவோம் என்று கண்ணன், அர்ஜுனன், அந்த பாண்டவ குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் கணவன் மனைவி எல்லாருமாக புறப்பட்டு பக்கத்தில் இருந்த சோலைகளுக்கெல்லாம் போனார்கள். இது காட்சி, மகாபாரதத்தில் உள்ள காட்சி. இதை ஏன் பிரதானமாக சொல்கிறேன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிற அடிப்படையை சிந்திக்க வேண்டும். இதை பார்த்தார்கள் மக்கள். பார்த்த உடனே கண்ணன் போகிறான், அர்ஜுனன் போகிறான், தர்மன் போகிறான், எல்லாரும் குடும்பம் குடும்பமாக போய் சோலைகள் எல்லாம் இருக்கிறார்கள். அப்போ நாமும் புறப்படுவோம். இவர் எல்லாம் புறப்பட்ட அதான் அந்த கார்காலத்தை வசம் இந்திர விழா என்று கூட கொண்டாடினார்கள். அந்த கார்காலத்தினுடைய மகிழ்ச்சி இதை சொல்கிற பொழுது எனக்கு இப்போ நினைவு வருகிறது. இப்போ இந்தியாவிலே பாடசாலைகளுக்கு விடுமுறை, ஒரு மாதம் விடுமுறை விடுவார்கள். இந்த ஒரு மாதமும் அங்கே இந்த மாணவர்கள் பிள்ளைகள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், ஒருத்தனும் புத்தகம் தூக்கி படிக்க மாட்டான். மேல் படிப்பை தவிர கீழே இருக்கிற மாணவர்கள் ஒருத்தரும் புத்தகம் எடுக்க மாட்டார்கள். இந்த ஒரு மாதமும் அவங்களுக்கு ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட், மகிழ்ச்சி. பெற்றாரும் என்ன செய்வார்கள்னா அதுக்கேற்ற மாதிரி திட்டம் போடுவார்களா, லீவ் வருகிறது, அப்போ நாம் இந்த முறை எங்கே போகிறது, கொடைக்கானலுக்கு போகிறதா, ஊட்டிக்கு போகிறதா, அல்லது மற்ற மலை பிரதேசங்களுக்கு போகிறதா, அல்லது வடநாட்டுக்கு போகிறதான்னு தீர்மானிப்பார்கள். அதுக்கேற்ற மாதிரி பணத்தை சேமிப்பார். நாம் ஆகமிஞ்சி ஆகக்கூட கதிராமம் புறப்படுவோம். அதுவும் கதிராமத்தானுக்கு ஏதாவது நேர்த்தி வைக்கிறது. அந்த நேர்த்தி கடனை எப்படியாவது முடிக்க வேணும்னு ஒரு கதிராமம் புறப்படுறது. மற்றபடி நம்முடைய காலம் போச்சு. ஒட்டு மாதம் அந்த பிள்ளைகள் அடைகிற மகிழ்ச்சின்னா ரொம்ப மகிழ்ச்சியெல்லாம் ஒன்றும் இருக்காது. என்ன டைம் எங்கேயாவது போவார்கள், கோயிலுக்கு போவார்கள், ஆடுபடை வீடுகளுக்கு போவார்கள். அப்போ மனதுக்கு ஒரு மகிழ்வை ஏற்படுத்த வேணும். மனம் எப்பவும் சஞ்சலிப்பில் இருக்க முடியாது. இதை காட்டுவதற்குத்தான் இந்த கண்ணனும் அர்ஜுனனும் சேர்ந்து இந்த கார்கால காட்சியை சொல்லாது. பெரிய பாடல்கள் பலவற்றை கொண்ட ஒரு பகுதி சுருக்கமாக சொல்லிட்டேன். கார்காலம் முடிந்தால் வருவது என்ன? கதிரவனுடைய வெப்பக்கீற்று விழும். முதுவேனில் காலம், கோடை காலம். இப்போ நான் இப்போ சொல்லுகிற பொழுது இது கொஞ்சம் நமக்கு நல்லா விளங்கும். ஏன்னா இப்போ நாம் அனுபவித்து கொண்டிருப்பது ரெண்டையும் மாறி மாறி. நல்லா மழை பெய்திச்சு, 4 நாளாக மழை பெய்திச்சு. இப்போ இடையில் ஒரு மின்னல் வெட்டிச்சுது. வெட்டின வெட்டில் தென்னை மரங்கள் பல முடிஞ்சுது, அலுவல் தென்னை மரங்கள் பல முடிஞ்சுது. மின்னல் தாக்கத்தினாலே பல வீட்டு தொலைக்காட்சி பெட்டிகள் எல்லாம் பறந்தது. அடுத்த நாள் வெயில், அடுத்த நாள் வெயில், தாங்க முடியாத வெயில். அப்போ இந்த ரெண்டையும் மாறி 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 இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி ஒரு கால சூழல் எங்களுக்கு இப்போ. இதைத்தான் அந்த மகாபாரதத்தில் சொல்ல, முதுவேனல் காலம் வந்து விட்டது, வெப்பம், வீட்டை இருக்க முடியாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்த உடனே இந்த கண்ணனும் அர்ஜுனனும் என்ன செய்கிறான், புறப்பட்டு ஒரு மலைக்குன்று போல இருக்கிற ஒரு இடத்திலே போய் அங்கே போய் நாம் இந்த வெப்ப காலத்தை கடப்போம் என்று சொல்லி போகிறார்கள். அப்படி 2 பேரும் போய் இருக்கிற பொழுது ஒரு அந்தணர் வருகிறார். கதையினுடைய அடுத்த பகுதி நுழைகிறது. ஒரு அந்தணர் வருகிறார். வெள்ளை ஆடை அணிந்து வெண்ணூல் பூண்டு நல்ல தாடியெல்லாம் வச்சு அந்தண பெருமகனார் ஒருவர் வருகிறார். வந்து 2 பேரையும் வணங்கினார்கள். ஒரு பெரியவரை கண்டவுடனே இந்த 2 பேரும் மரியாதை கொடுத்தார்கள். பெரியவர்களை கணம் பண்ணுதல் என்பது மகாபாரதம் நமக்கு சொல்லுகிற ஒரு பெருவிடயம். பல இடங்களில் இதை பார்க்குறோம். நான் ஏற்கனவே சொல்லியும் இருக்கிறேன். இந்த புதிதாக வருகிறவர்களுக்காகத்தான் சிலவற்றை திருப்பி திருப்பி சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். பெரியவர்களை கணம் பண்ணுதல் என்று சொல்லப்படுவது மகாபாரதம் ராமாயணம் நமக்கு தந்திருக்கிற ஒன்றல்ல. தமிழர்களுடைய பண்பாட்டிலே அது ஒரு முக்கியமான விடயம். தமிழர்களுடைய பண்பாடு அது பெரியவர்களை மதித்தல், பெரியவர்களை கடம் பண்ணுதல்.
அவர்கள் வந்தோடனே அவர்களுக்கு உரிய இடத்தை எல்லாம் கொடுத்து உணவு கொடுத்து சாப்பிட்டீங்களான்னு கேட்குறது. இப்போ அதெல்லாம் மரபெல்லாம் மாறி எங்கேயோ போயிட்டோம். இப்போ சாப்பிட்றியான்னு கேட்குற இல்லை, தேத்தண்ணி குடிக்கிறியான்னு கேட்குற இல்லை. இப்போ கணக்க மாற்றம், காலம் செய்கிற மாற்றம், மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு தானே ஆக வேண்டும். மாற்றத்தை ஏற்காமல் யாரும் இருக்க முடியாது. ஆனால் அந்த மாற்றம் நல்ல மாற்றமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. எல்லா மாற்றத்தையும் ஏற்க முடியாது. மாற்றம் 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 என்று சொல்லி நம்மை கொண்டு போய் படுகொலிக்குள்ளே விழுத்த முடியாது. இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறதெல்லாம் தான் படுகொலிகளுக்குள்ளே விழுத்துகிற முறை. நேற்று ஒரு திருமணச் சடங்கு, நானும் செல்ல வேண்டியிருந்தது. அங்கே நேரம் போடப்பட்டிருக்கிறது. 9 மணி தொடக்கம் 10:30 மணிக்கு இடையில் வருகிற சுப நேரத்தில் திருமணம் மாங்கல்ய தாரணம் செய்யப்படும் எல்லாம் அடித்து அது ஒரு 108 ரூபா இன்விடேஷன் கார்டு. 100 ரூபாயோ 200 ரூபா வரும் அந்த இன்விடேஷன் கார்டு. சும்மா பல இருந்தது. நான் குறைக்க சொல்ல இல்லை. நம்முடைய சிந்தனைகள் எப்படி போகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நான் கடைசியாக அங்கே பெண் எல்லாம் வெளிக்கிட்டு வர்றதுக்கு லேட் அப்படி இப்படி பிரச்சனை நடந்து ஒரு மாதிரி 11:40க்கு தாலியை கட்டினார். 11:40க்கு அவர் நல்லா இருக்க வேணும், வாழ்த்தினோம், அது வேறு விஷயம். ஆனால் அப்பயே இந்த 9 மணியிலிருந்து 10:30 மணி மட்டும் என்னத்துக்கு நீங்கள் இந்த இன்விடேஷன் கார்டில் அடிக்கிறீங்க? என்ன தேவை? அப்போ நம்மை நாமே ஏமாற்றுகிறது தானே. ஆடம்பரத்துக்குள்ளே போயிட்டோம். இப்போ நடக்கிற கல்யாணம் முழுக்க கேமரா கல்யாணம்னு சொல்கிறது. இந்த டிவிக்கும் கேமராவுக்குமாக நடக்கிற கல்யாணம் உண்டு, வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா எத்தனையோ பெரிய வயதுக்கு முந்த பெண்கள் எல்லாம் இருக்கிறார்கள். யாராவது இந்த ஃபேஷியல் எல்லாம் செய்து திருமணம் செய்தீர்களா? இல்லை 1 லட்சமா ஃபேஷியல்? 1 லட்சம் ரூபா. அப்பனுடைய காசு எப்படி போகிறது என்பதை பாருங்கள். ஆனால் அந்த காலத்திலும் ஃபேஷியல் செய்திருக்கிறீர்கள். எப்படி செய்திருக்கிறீர்கள்னா மஞ்சள் தேய்ச்சி குளித்தீர்கள். அந்த மஞ்சள்லாம் இப்போ இந்த கெமிக்கல் ரசாயன பொருட்களாக மாறி வடிவம் மாறி வந்திருக்கிற உண்டு. நான் சும்மா சொல்ல இல்லை. இன்னைக்கு அமத்தினோன்னா அப்படியே பிதுங்கிக்கண்டு வழியால் வருது. அதுகள் எல்லாம் நம்முடைய பாரம்பரியத்திலே இருந்த பொருட்கள். அதைத்தான் இன்னைக்கு இந்த கெமிக்கல் சேர்ந்து வேறு வடிவத்தில் மாற்றி லக்ஷரியாக கொண்டு வந்து எல்லாம் கொடுத்துருக்கிறார்கள். கொடுத்து அப்பாண்ட பணம் ஒரு பக்கம், உங்களுடைய முகத்தை நான் இதில் ஒரு குறிப்பிட்டு சொல்ல வேணும், சிரிப்புக்காக சொல்ல இல்லை. இந்த கமலஹாசன் ஒரு நடிகர் இருக்கிறார், உங்களுக்கு தெரியும். அவரை நீங்கள் நேராக பார்த்தால், வீட்டை இருக்கைக்குள்ளே பார்த்தால், நான் பார்த்தபடியால் சொல்கிறேன், அதே முதல் சொல்லிக்கொள்ள வேணும். வீட்டை இருக்கைக்குள்ளே பார்த்தால் இவன் தானா கமலஹாசன்னு நமக்கு வயிற்றை பற்றி எரியும். ஏன்னா முகம் முழுக்க குட்டை. என்ன காரணத்தினாலன்னா சினிமாவால் வந்த வேதனை தான். உள்ள ரசாயன பொருட்களை எல்லாம் முகத்துக்கு அப்பி முகம் முழுக்க சிதைஞ்சிட்டு. அப்போ அவர் மேக்கப் இல்லாமல் ஒரு நாளும் வீட்டு வாசலை விட்டு வெளியால் வாரதில்லை. மேக்கப் போடணும். மேக்கப் போனாட்டி ஆளை பார்க்க முடியாது. அது ஒரு தொழில், அதை குறையா சொல்ல, அதை ஒரு தொழில். அந்த தொழில் காரணமாக முகம் போச்சு. அடுத்தவர் இருக்கிறார், அவரை குறை சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் அந்த சொந்த வடிவத்தில் தான் வெளியால் வருவார். அவர் இந்த மூஞ்சியிலெல்லாம் பூசுறது கிடையாது, அது படத்துக்கு தான் பூசுறது. ரஜினிகாந்த் இதெல்லாம் இயற்கையில் நம்ம பார்க்குறது. ஏன் நான் இந்த சொல்கிறேன்னா, இந்த இளம் பிள்ளைகளுக்கு தான் சொல்கிறேன். உங்களுடைய அழகை நீங்கள் கெடுத்து கொள்ளாதீர்கள். உங்களுடைய அழகை நீங்கள் கெடுத்து கொள்ளாதீர்கள். நல்ல இயற்கை பொருட்கள் இருக்கிறது. அந்த இயற்கை பொருட்கள் நீங்கள் விரும்புகிற அழகை தரும். இந்த பெரியவரை கணம் பண்ணதில் தொடங்கி சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, இது எல்லாம் அந்த காலத்திலே பார்த்தவர்கள். உண்மையிலே வீட்டை பாட்டி தான், இந்த பாட்டி தான் அட்வைஸ் பண்ணது. பையன்களுக்கு சொல்கிறது ரொம்ப குறைவு, அது ஏதோ அப்படி போயிட்டுது. பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் இந்த புத்தி சொல்லுவார்கள், பாட்டிமார் எல்லாம் சொல்லுவார்கள். இப்போ பாட்டி சொல்கிற இல்லை. ஏன்னா பாட்டியும் பேசி எல்லாம் செய்கிறா.
இப்போ பாட்டியும் பேசியல் செய்து கொண்டு பேத்தைக்கு பேசியலை பற்றி சொல்ல முடியுமோ? நான் ஒரு தொழில் என்கிற முறையில் அது வந்துட்டுது, அதையெல்லாம் வேறு விஷயம். ஆனால் நான் சொல்கிறது இயற்கை தான். அந்த இயற்கை தான். அதை நாம் காப்பாற்ற வேணும். நம்மிடத்தில் அவ்வளவு பொருட்கள் இருக்கின்றன, இயற்கையாக இருக்கு. ஆனால் நாம் அதெல்லாம் விட்டுட்டு ஏதோ ஒரு வசதி காரணமாக நாம் மாறிக்கொண்டு போகிறோம். கண்ணனிடத்திலே இந்த அந்தனர் வந்தார். வந்து 2 பேரையும் வழிபட்டார். இவர்களும் அந்த பெரியவரையும் வழிபட்டார்கள். வழிபட்டு ஆசனம் கொடுத்தார்கள். அந்தனர்கிட்ட கேட்குறார்கள், நீங்கள் எங்களை நாடி வந்ததற்கு காரணம் என்ன? அந்தனர் சொல்லுகிறார், நான் நீண்ட பசியிலே இருக்கிறேன், நீண்ட கால பசி, எனக்கு உணவு வேணும். கண்ணன் சொல்லுகிறான், கபடகாரன் தானே, வந்திருக்கிறதாருன்னு கண்ணனுக்கு தெரியாமலா போகும்? அப்போ அவர் என்ன சொல்லுகின்றார், நீ விரும்பிய உணவை போதுமான அளவு உங்களுக்கு தருகிறோம், வாக்கு கொடுத்தாச்சு. ஒரு பெரிய விஷயம் மகாபாரதத்தில் நடக்க போச்சு. எல்லாம் கண்ணன் தானே, கண்ணனுடைய சூழ்ச்சியிலாத நடக்குது. இப்போ வந்திருக்கிறவர் யாருன்னு கண்ணனுக்கு தெரியும். ஆனால் காட்டி கொடுக்காமல், அர்ஜுனனுக்கு காட்டி கொடுக்காமல் சொல்லுகிறார், உனக்கு தேவையான சாப்பாட்டை நீ விரும்பிய அளவு உனக்கு தருகிறோம், என்ன வேணும் சொல்லு என்ன. அப்போ வந்த அந்தனர் தன்னுடைய சுய உருவத்தை காட்டினார். அக்னி தேவன் அங்கே அந்தன வடிவத்திலே வந்தது. அக்னி தேவன். அக்னி தேவன் சொன்னான், முனிவரனுடைய சாபம் ஒன்றின் காரணமாக இங்கே தெரிகிறதே இந்த வனம், இந்த வனத்தை, காடக வனம் என்று சொல்லப்படுகிற இந்த வனத்தை நான் எரிக்க வேண்டும். ஆனால் எத்தனையோ தடவை முயற்சி செய்து விட்டேன். முயற்சி செய்தாலும் இந்த வனத்தை என்னாலே எரிக்க முடியவில்லை. ஏன்னா இந்த வனத்தை இந்திரன் பாதுகாத்து கொண்டிருக்கிறான். இந்திரன் இந்த வனத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறான். ஏன்னா இந்திரனுடைய நண்பன் ஒருவன் இந்த காட்டுக்குள்ளே இருக்கிறான். இந்த காடக வனம் என்று சொல்லப்படுவது ஒரு பயங்கரமான வனம். கொடூர விலங்குகள், அரக்கர்கள் ஒளிந்து வளர்கிற இடம். தவறு செய்கிற அரக்கர்கள் எல்லாம் ஓடி வந்து இந்த காட்டுக்குள்ளே வந்து ஒளிவார்கள். சிங்கம், கரடி, புலி என்று பயங்கரமான விலங்குகள். இருண்ட காடு, அந்த காட்டுக்குள்ளே வெளிச்சமே வர அவ்வளவு அடர் மரங்கள். அப்படிப்பட்ட காட்டுக்குள்ளே 8 நாகங்கள் இருந்தன. 8 நாகங்கள், பெரிய கொடூரமான 8 நாகங்கள். அதற்கு தலைமை தாங்கியது தட்சகன் என்று பெயரிடப்பட்ட நாகம். அந்த தட்சகன் என்று சொல்லப்படுகிற நாகம் இந்திரனுடைய நண்பன். அவனை காப்பாற்றுவதற்காக இந்திரன் அந்த காட்டை பாதுகாத்து வருகின்றான். அக்னிதேவன் சொல்லுகிறான், அவனை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இந்த வனத்தை எரிக்க முடியாதவாறு இந்திரன் தடுக்கிறான். ஆனால் சாபம் இருக்கிறது, இந்த காடு அழிய வேண்டும். நான் இதை எரித்து, அக்னிதேவனுக்கு என்ன நெருப்பு தானே, அப்போ நான் இந்த கானகத்தை அழித்தே ஆக வேண்டும். ஆனால் என்னால் முடியவில்லை, நீங்கள் உதவி செய்தால்தான் நான் இந்த காரியத்தை செய்ய முடியும்னா கண்ணன் தான் வாக்கு கொடுத்துட்டானே. முனிவர் சாபம், இயற்கை எல்லாவற்றையும் மனதிலே வைத்துக்கொண்டு நடப்பது தானே. கண்ணன் சொன்னான், நீ பயப்படாதே, அர்ஜுனன் உன்னுடைய காரியத்தை செய்து தருவான். அப்படி செய்து கொடுத்தால் நீ என்ன கொடுக்க போகிறாய்? அக்னி தேவன் என்ன செய்தான், அப்படியே இறை அருளினாலே சக்தி வாய்ந்த அம்புகள், அந்த சக்தி வாய்ந்த அம்புகளை அர்ஜுனனுக்கு கொடுத்தான். அள்ள அள்ள குறையாத அம்பரா தோணி. இந்த யுத்தத்திலே இல்லை, இந்த படங்கள் எல்லாம் காட்டுவாங்க, பின்னுக்கு இப்படி இந்த அம்பு போட்டு வைக்கிறதுக்கு ஒரு பெட்டி போல இருக்கும், அம்பரா தோணி. அதில் இருந்து அம்பை எடுத்து தான் எய்வார்கள். இப்போ அப்படி தான் பாருங்கள், இப்போ எல்லாம் விஞ்ஞானம் வளர்ந்துட்டு அது இதுன்னு எல்லாம் சொன்னால், இப்போ பிளட் சுடுறதுக்கு குண்டு வேணும். குண்டை வச்சுருப்பாங்க, எடுத்து போட்டு தான் அடிக்கிறது. பெருசாக ஒன்றும் நடக்கல மாற்றம். நான் யுத்தத்தில் சொல்கிறேன், என்ன மாதிரி அந்த காலத்து யுத்தம் இந்த காலத்துக்கு மாறி இருக்கிறது என்பதை பார்ப்போம். அள்ள அள்ள வருமா, எடுக்க 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 குறையாத அம்பராத்தோணி அக்னி பகவான் கொடுக்குறான். இந்திரஜால தேர்
மிகப்பெரிய ஒரு தேர் அர்ஜுனனுக்கு கொடுக்கிறான். அந்த தேருக்கு 4 வெள்ளை குதிரைகள், 4 வெள்ளை குதிரை எல்லா அக்னிதேவன் கொடுக்குறான் அர்ஜுனனுக்கு. கொடுத்துட்டு மிகச் சக்தி வாய்ந்த வில், அந்த வில்லை எடுத்து சொல்லுகிறான், இந்த வில் உலகை அழிக்கும், இந்த வில் உலகை அழைக்கும், நான் இறையருளினாலே பெற்ற வில், அதை இன்றைக்கு உனக்கு தருகிறேன் என்று கொடுக்கிறான். அதுதான் மகாபாரதத்திலே பேசப்படுகிற காண்டீபம் என்று சொல்லப்படுகிற வில். அதனாலே தான் அர்ஜுனனுக்கு காண்டீபன் என்று பெயர் வந்தது. இந்த வரலாற்றிலே அக்னி தேவனினாலே கொடுக்கப்பட்டதுதான் காண்டீபம். இதில் முரண் கிடையாது. மிக பிரதானமான மகாபாரத வரலாறுகள் எல்லாம் இந்த கருத்தை தான் சொல்லி இருக்கிறது. அக்னி தேவன் தான் இந்த வில்லை கொடுத்தான். அந்த பெருமதி மிக்க வில்லை பெற்றான் அர்ஜுனன். அன்னைக்கு இருந்துதான் அவன் காண்டீபன் என்கிற